வணக்கம். கோவை லட்சுமி கிரைண்டர் தேர்ந்தெடுக்க நன்றி. நம்ம கம்பெனி பல வருஷங்களாவே மக்களிடையே நல்மதிப்பை பெற்று வருகிறது. நம்ம ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பீலமேடு தண்ணீர் பந்தல் ரோட் டைடல் பார்க்கு பேக் சைடு ஜெயின் நகர்ல தான் நம்ம ஃபேக்டரி இருக்குது. இன்னொரு ஃபேக்டரின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வேடம்பட்டி லேக் ரோடு அஞ்சுவன் நகர்ல ஒரு ஃபேக்டரி பல வருடங்களாவே இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம் ஆலயத்துல 2 ஷோரூம் பிளஸ் நம்ம சென்னை கோடம்பாக்கத்துல ஒரு ஷோரூம் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம மதுரை வசந்த நகர்லயும் ஒரு ஷோரூம் இருக்கு. பிளஸ் நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே நமக்கு சர்வீஸ் சென்டர்லாம் எல்லா இடத்துலயுமே சர்வீஸ் சென்டரும் இருக்குது. இப்ப நாம இந்த 2 லிட்டர் டேபிள் டாப் கிரைண்டரை எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்றதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த 2 லிட்டர் டேபிள் டாப்ல எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் என்னென்ன வருதுன்னு பார்க்க போறோம். இந்த லிட்டை நீங்க தனியா ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, சப்பாத்தி கோதுமை மாவு பிசைற ஆட்டா நீடர் எக்ஸ்ட்ரா வந்துடும். பிளஸ் அதோட தேங்காய் திருக்கிற கோகனட் ஸ்கிராப்பரும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அட்டாச்மெண்டா வந்துடும். இந்த மேல இருக்கிற டாப் நெட்டை ரிமூவ் பண்ணிட்டு தனியா கலட்டிக்கலாம். இதை தனியா கலட்டிக்கிட்டு உள்ள யூஸ் பண்ற ஸ்டோனை நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரம்மை நீங்க தனியா அப்படியே எடுத்துக்கிட்டு தான் மாவு அவுட்புட் எடுத்துக்கலாம். பிளஸ் திரும்ப நீங்க இந்த ட்ரம் ஆட் பண்ணும்போது கீழே செட் ஆகும்போது உங்களுக்கு அந்த காடியில ஒரு சின்ன சவுண்ட் வரும். அப்பதான் உங்களுக்கு அந்த ட்ரம் காடியில செட் ஆயிருச்சுன்னு ஒரு கிளிக் ஆகும். பிளஸ் திரும்ப நீங்க இந்த கல்லை நீங்க கொடுக்கும்போது எப்பயுமே இந்த நீங்க ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஸ்டாப்பர் ஆட யூஸ் பண்றீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்றதுக்கு மாவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். அதுக்காக ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஸ்டாப்பர் ஆட யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணும்போது எப்பயுமே இந்த ஸ்டாப்பர் ஆட பிடிச்சி இப்படி தூக்கக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாவே த்ரெட் டைப்ல வரதுனால உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சென்டர் சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் கலர், இதுலதான் நீங்க எப்பயுமே நீங்க மேனுவலா யூஸ் பண்ணும்போது இதை வச்சுதான் நீங்க எடுக்கணும். இப்ப நம்ம இந்த 2 லிட்டர் டேபிள் டாப்ல மாவு எப்படி அரைக்கிறீங்கிறத பார்க்க போறோம். இந்த டாப் நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டாப் நெட்டை நீங்க எப்பயுமே ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஆஃப் டைட் தான் நீங்க பண்ணிக்கணும். ஃபுல் டைட் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும். அதனால ஜஸ்ட் ஒரு ஆஃப் டைட் பண்ணாவே போதும். இப்ப நம்ம லைட்டா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரிசியை போட்டு இது எப்படி நம்ம மாவு அரைக்கிறத பார்க்க போறோம். இப்ப நம்ம அரிசி போட்டாச்சு. மேக்சிமம் உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு மாவு ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்ப 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப நம்ம மாவு நமக்கு ஃபுல் கிரைண்டிங் ஆயிருக்கும். இப்ப இந்த மாவு நீங்க எப்படி எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாப் நெட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த கல்லையும் நீங்க தனியா எடுத்துருங்க. கல்லையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்க மாவை எடுத்துக்கலாம். அப்படியே நீங்க கையிலயும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே ட்ரம்ம தனியா எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மாவு எப்படி அரைக்கிறோம்னு பார்த்தோம். இப்ப நம்ம இதே ட்ரம்ல சப்பாத்தி மாவு பிசைறது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த நீடர்ல தான் இப்ப நம்ம மாவு பிசைய போறோம். இந்த நீடரை நம்ம இந்த சாப்ட்ல ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்லயும் கீழே யூஸ் பண்ற கல்லுலயும் லைட்டா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஏன் அப்ளை பண்றேன்னா, உங்களுக்கு மாவு எடுக்கும் போது ஒட்டிக்காம வரும். மாவு கல்லுலையும் ட்ரம்லையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஆட்டா நீட்டை நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு இந்த டாப் நெட்டை நீங்க ஃபுல் டைட் பண்ண வேண்டாம். இதுவும் ஜஸ்ட் ஒரு ஆஃப் டைட் பண்ணா போதும். இதுவும் ஒரு ஆஃப் டைட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு மாவு வேணும், எவ்வளவு உப்பு வேணுங்கிறத ஒன்னா நம்ம ட்ரம்ல ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஆன் பண்ண உடனே நமக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வேணுங்கிற அவுட்புட் நமக்கு கிடைச்சிரும். இப்ப இதே ட்ரம்ல நம்ம தேங்காய் திருகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஆட்டா நீட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த தேங்காய் திருகிற கோகனட் ஸ்கிராப்பர் இதை நீங்க உள்ள ஃபிட் இந்த காடி இருக்கு பாத்தீங்களா, இந்த காடி இந்த சாப்ட்ல உங்களுக்கு செட் ஆயிரும். செட் ஆன உடனே நீங்க ஆன் பண்ணீங்கன்னா தேங்காய் மூடிய 2ஆ உடைச்சு மேல வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இன்புட் ஆயிரும். நீங்க யூஸ் பண்ற தேங்காய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால ஜஸ்ட் ஒரு 1/2 hour நீங்க வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த சாஃப்டா வந்துடும். இப்ப இதே கிரைண்டர்ல இந்த ட்ரம்மை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 1 லிட்டர் மசாலா ட்ரம்மை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த 1 லிட்டர் ட்ரம் என்ன அப்படின்னா, 1 லிட்டர்னா 1/2 kg ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க 1/2 kg வரை சட்னி, மசாலா, வடக்கி, அடைக்கி
இல்ல நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நாள் தான் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அரிசி கூட நீங்க இதுலயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரிதான், இதுக்கும் தனியா உங்களுக்கு ஸ்டோன் செட்டே வந்துடும். இதுக்கும் இந்த டாப் நட்டை யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபுல் டைட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆஃப் டைட் பண்ணா போதும். இப்ப நாம இந்த 2 லிட்டர் கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர் யூஸ் பண்றது எப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் நீங்க புக் பண்ண பில்லிலேயே உங்களுக்கு நம்ம ஆபீஸ் நம்பர், ஃபேக்டரி நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம். அதுல நீங்க எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.